கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 14. தஸ்யாத்மயோனேர் அக்ருத புத இதி அபிதாம் நிருப புத்யா கம்பீரயா ஏன புத்ரேன ஆப உடூரான் முத்தம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஷ்ய குழந்தையின் ஆத்மயோனி பிரம்மதேவர் அக்ருத செய்தார். புதன் இத்தி இவ்வாறாக. அபிதாம் என்ற பெயரை நிருப அரசனே புத்தியால் கம்பீரையா ஆழ்ந்திருந்ததை ஏன யாரால் புத்திரேன இத்தகைய ஒரு மகனால் ஆப அவர் பெற்றார். உடுராட் சந்திரதேவன் முதம் ஆனந்தம். டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, குழந்தை ஆழ்ந்த புத்திசாலியாக இருப்பதைக் கண்ட பிரம்மதேவர் குழந்தைக்கு புதன் என்று பெயர் சூட்டினார். நட்சத்திரங்களின் அதிபதியான சந்திரதேவன் இந்த மகனால் ஆனந்த களிப்படைந்தார். பதங்கள் 15, 16. பதம் 15. ததக புரூரவா ஜக்ஞே இலாயாம் ய உதாஹிருதக தஷ்ய ரூப குணௌதார்ய சீல திரவிண விக்ரமான். பதம் 16. ஸ்ருத்வா ஊர்வஷி இந்திரபவனே கீயமானான் சுரார்ஷினா தத் அந்திகம் உபயாய தேவி ஸ்மர சரார்ந்திதா. ஒன் பை ஒன் மீனிங். தத அவரிலிருந்து, அதாவது புதனிலிருந்து, புரூரவஸ் என்ற மகன் ஜக்ஞே பிறந்தார். இலாயாம் இளையின் கர்ப்பத்தில், யாரொருவர், உதாகிருத 9ஆம் காண்டத்தின் துவக்கத்தில் விவரிக்கப்பட்டு விட்டது. தஷ்யா அவரது, அதாவது புரூரவசின், ரூப அழகு, குணம், ஔதாரிய பெருந்தன்மை, சீல ஒழுக்கம், திரவிண செல்வம், விக்ரமான் சக்தி, ஸ்ருதவா கேட்டதால், ஊர்வசி என்ற தேவமங்கை, இந்திரபவனே இந்திரனின் சபையில், கீயமானான் அவை விவரிக்கப்படும் போது, சுரரிஷினா நாரதரால், தத் அத்திகம் அவருக்கருகில், உபேயாய அணுகினாள், தேவி ஊர்வசி, ஸ்மரச்சர மன்மதனின் அம்புகளால், அர்த்திதா தாக்கப்பட்டு. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு புதனிலிருந்து இளையின் கர்ப்பத்தில் புரூரவஸ் என்ற ஒரு மகன் பிறந்தார். இவரை பற்றி 9ஆம் ஸ்கந்தத்தின் துவக்கத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. புரூரவசின் அழகு, இயல்புகள், தாராள குணம், ஒழுக்கம், செல்வம் மற்றும் சக்தி ஆகியவை நாரதரால் இந்திரனின் சபையில் விவரிக்கப்பட்ட போது, தேவமங்கையான ஊர்வசி அவரால் கவரப்பட்டாள். இவ்வாறாக ஊர்வசி காமனின் கணைகளால் துளைக்கப்பட்டு புரூரவசை அணுகினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14. புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 14, 15, 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.